முருகனை பத்தி இப்போ ஏன் இந்த காணொளி போடுறோம் அப்படின்னு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். கடந்த சில நாட்களா முருகனை வச்சு எக்கச்சக்க சர்ச்சைகள் வந்துகிட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி இந்த போஸ்டர் தான். என்டிஆர் நடிப்புல திரிவிக்ரம் இயக்குற இந்த படத்தோட போஸ்டர் முருகன் வட இந்தியால பிறந்தாருன்னு சொல்ல பெரும்பான்மையான தமிழர்கள் கொந்தளிச்சிட்டாங்க. பச்சை தமிழரான முப்பாட்டனான எங்க முருகனை எப்படி வடக்குல பிறந்தாரு நீ சொல்ல போச்சுன்னு சமூக வலைதளங்கள் ஒரு போரே வெடிக்க, அதுக்கு போட்டியா தலைப்பிலேயே தமிழோட தனுஷ் நடிக்கிற தமிழ் முருகன் பட ப்ரோமோ வந்திருக்கு. சரி, இது பிரச்சனையை தீர்த்து வைக்கும்னு பார்த்தா, இது இன்னும் பல விவாதங்களை கிளப்பி விட்டுருக்கு. அதெல்லாம் என்னென்ன? முருகன் தமிழரா? கடவுளா? தமிழ் கடவுளா? அப்படின்றத இந்த காணொலியில் பார்த்துடலாம். தமிழர்களோட கடவுள்கள் பற்றி ஒரு தியரி, அதாவது ஒரு கோட்பாடு இருக்குது. அது என்னன்னா, மதங்களோட பிறப்புக்கும் வருகைக்கும் முன்னாடியே வாழ்ந்த தமிழர்கள் தனித்தனி இனக்குழுக்களாக வாழ்கிறாங்க. ஒவ்வொரு குழுவுக்கும் காப்பானா ஒரு தலைமை இருக்கான். அந்த தலைமை இறந்தார் அப்படின்னா அவரோட குழு ஒரு நடுகள் எழுப்பியோ நினைவு சின்னம் அமைச்சோ அவரை வழிபட ஆரம்பிக்கிறாங்க. அந்த தலைவன் இன்னும் நம்ம கூட இருந்து நம்மளை காக்குறாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறது தான் அதோட நோக்கம். அதனால தான் பெரும்பாலான தமிழ் கடவுள்களை எல்லையை காக்குற மாதிரி எல்லையில் நிறுவியிருப்பாங்க. அவங்க வீரத்தின் அடையாளமாக தடிமனான மீசையோட, நீண்ட கூந்தலோட, கையில் வேட்டை ஆயுதங்களோட ஆக்ரோஷமாக நிற்கிறத நம்மளால் இப்போவும் பார்க்க முடியும். இந்த மாதிரி கடவுள்கள் அத்தனை பேரோட பெயருமே வடமொழி கலப்பு இல்லாமல் தனித்தமிழில் இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். முன்னோரை குறிக்கிற மாதிரி ஐயன், ஐயனார் அப்படின்னும் இருக்கும். இந்த மாதிரி குழுவாக வாழ்கிறதையும் குழு தலைவன் வழி நடத்துறதையும் பெரும்பாலான விலங்குகளும் செய்கிறதுனால இந்த காரணங்கள் எல்லாம் இந்த கோட்பாடு மேலே எனக்கு பெரிய நம்பிக்கை வர வச்சிச்சு. கோ அப்படிங்கிற தமிழ் சொல்லுக்கு பல பொருள்கள் இருக்குது. அதில் முதன்மையானது தலைவன் அல்லது அரசன். அவன் இருக்கிற இடத்த இல், அதாவது கோவில் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாங்க. நம்ம ஆண்ட அரசுங்கிறதுனால தான் ஆண்டவன் ஒரு பேரும் அவங்களுக்கு கொடுத்தாங்க. முருகன் அப்படிப்பட்ட ஒரு கோதானா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பட பிரச்சனைகளை முடிச்சிருவோம். நம்ம என்டிஆர் படம் முருகன் வடக்கில் அக்னி மற்றும் கங்கை உதவியோட சரண பொய்களை பிறந்தாரு அப்படின்னு சொல்லுது. இதுக்கு ஆதாரமாக பல புராணங்களை காமிக்கிறாங்க, தமிழ் நூலான திருமுருகாற்றுப்படை உட்பட. ஆனால் தனுஷ் நடிக்கிற தமிழ் முருகனை கடவுளாகவே ஏற்றுக்கல. தமிழ் முருகன் பட அறிவிப்பு இன்னும் பல சர்ச்சைகளை கிளப்பியிருக்குன்னு சொன்னேன்ல, அதில் இதுவும் ஒன்று. கவிஞர் அறிவுமதி எழுதின நூலை அடிப்படையாக வச்சு தான் இந்த படத்தை எடுக்கிறாங்க. சரி, அந்த கதையை படிப்போன்னு பார்த்தா அது கதையோ வரலாறோ இல்லை, ஒரு கேள்வி பதில் புத்தகம். அது முழுமையாக நம்ப முடியாத மாதிரி நிறைய முரண்களும் இருக்குது. அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். அந்த புத்தகத்தில் கவிஞர் அறிவுமதி முருகனை கொற்றவையோட பிள்ளை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவர் தரக்கூடிய ஒரே சான்று திருமுருகாற்றுப்படையில் வர கொற்றவை சிறுவ அப்படிங்கிற வரி. அவர் திருமுருகாற்றுப்படையவே முழுமையாக ஏற்றுக்க மாட்டுறாரு. அதில் நிறைய மாற்றிட்டாங்க, பிரிச்சேர்க்கைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதில் வர்ற அந்த வரியை மட்டும் ஏற்றுக்கிறாரு. இதுவே ஒரு பெரிய முரணாக இருக்குது. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா, குறிஞ்சி நில கடவுளான சேயோனை, அதாவது முருகனை நெய்தல் நிலத்தை ஆண்ட அரசன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சான்றா சிலப்பதிகார பாடலை சொல்கிறாரு. ஆனால் அந்த பாடலுக்கு உரையாசிரியர்கள் வேற மாதிரி விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் எக்கச்சக்க முரண்கள் அந்த நூலில் இருக்குது. இதை எப்படி படமாக கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது தெரியல. சரி, நம்ம முருகனோட அந்த கதைக்கு திரும்ப வருவோம். அவர் கடவுளா மனிதரான்னு சொல்கிற அளவுக்கு என்கிட்ட தரவுகள் இல்லை. ஆனால் தமிழர் தான் உறுதியாக சொல்ல முடியும். 8 தொகை 10 பாட்டுன்னு நம்ம சங்ககால நூல்களில் நம்ம முருகனை பற்றி அவ்வளவு குறிப்புகள் இருக்குது. ஆனால் எந்த இடத்துலையும் அவரை ஸ்கந்தன்னோ, கார்த்திகேயனோ, சுப்பிரமணியனோ குறிப்பிடலை. மாறா சேயோன், குமரன், வேலோன், முருகன் அப்படின்னு தான் குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி அவருடைய அப்பா சிவன் தான் அப்படின்றதுக்கும் நம்மக்கிட்ட பெரிய குறிப்புகள்லாம் இல்லை. வடக்கில் சொல்லப்படுற கதையில் அவர் ஒரு பிரம்மச்சாரி. ஆனால் தெற்கில் அவருக்கு 2 மனைவிகள். அதில் தேவசேனை கதையே பின்னாடி சேர்க்கப்பட்டதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த தகவல்கள்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒன்று மட்டும் தெளிவாக புரியுது. முருகன் தமிழ் கடவுளா மன்னனான்றதெல்லாம் தெரியல, ஆனால் தமிழன் தான். தமிழ் முருகன் புத்தகம் ஆன்லைன்லேயே கிடைக்கிது. ஒரு 66 பக்கம் தான் இருக்கும். டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். நான் சொன்னதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்துச்சுன்னா காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு காணொலியில் பார்க்கலாம். நன்றி.